மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை மூலம் மிரட்டல் நினைத்தவர்கள் மிரண்டு போயிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்தபோது IPS அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு வீட்டுமனைக்காக ஒதுக்கிய இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இதற்காக ஜாஃபர் சேட்டின் மனைவிக்கு வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் நாளை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லத்தில் நேற்று அதிகாலை 6 மணிக்கு சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசிலாவிடம் 3 மணி நேரம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அமைச்சரின் வீட்டின் முன்பு திரண்ட திமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனிடையே ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி தொகுதி MLAவுமான செந்தில்குமாரின் வீட்டில் 12 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. திண்டுக்கல் வள்ளலார் நகரில் உள்ள ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டில் சோதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் உள்ள அமைச்சரின் மருமகனுக்கு சொந்தமான ஹெய்னப் நூற்பாலையிலும் சோதனை நடைபெற்றது. இதேபோல பட்டிவீரன்பட்டியில் உள்ள அமைச்சரின் இளைய மகன் பிரபுவுக்கு சொந்தமான இருளப்பன் நூற்பாலையில் 15ற்கு மேற்பட்ட அதிகாரிகள் நடத்திய சோதனை நள்ளிரவு வரை நீடித்தது. இதனால் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் 30 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே சென்னையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் அரசு இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது முக்கிய ஆவணங்களை நகலெடுத்துச் செல்வதற்காக ஜெராக்ஸ் இயந்திரத்தை ஒருவர் கொண்டு சென்றார். இதேபோல சென்னை சேப்பாக்கம் MLA விடுதியில் உள்ள ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமாரின் அறையிலும் சோதனை நடைபெற்றது. சென்னையில் 2 இடங்களிலும் மாலை 6 மணி அளவில் சோதனை நிறைவடைந்தது. இந்நிலையில் MLA விடுதி வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறையினர் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமலாக்கத்துறை மூலம் மிரட்ட நினைத்தவர்கள் மிரண்டு போயிருப்பதாக கூறினார். அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்க்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம். தொடர்ந்து நடத்துறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஐ பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்போ மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. நெருப்பாற்றில் நீந்தி பழக்கப்பட்டவர்கள் திமுகவினர் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் மத்திய பாஜக அரசுக்கு தோல்வியைத்தான் தருவார்கள் என்றும் தெரிவித்தார். அமலாக்கத்துறை சோதனையின் போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவு வாயிலுக்கு பூட்டு போடப்பட்ட நிலையில் அங்கு எதற்காக பூட்டு போடப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களா? ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்கல்ல, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? திமுக கூட்டணி தலைவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்துவதாக சாடியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணியில் பிளவை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் செய்யும் சதி வெற்றி பெறாது என சூளுரைத்துள்ளார். கருப்பும் சிவப்பும் சேர்ந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்கெல்ல பாதி நீங்க. கொள்கை முரண்கள் ஒருபோதும் கொள்கைக்கு எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் இவ்வாறு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக கம்யூனிஸ்டுகளின் நட்பு கொள்கை நட்பு எனவும் தங்களிடையேயான நட்பு வலுவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் ஜனநாயகம் வெல்க என்ற தலைப்பிலான மாநாட்டில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது சேலம் சிறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட தியாகிகளின் நினைவாக மணிமண்டபம் கட்டப்படும் என அறிவித்தார். அண்ணன் முத்தரசன் அவர்கள் கேட்டு எதையும் நான் தட்டி கழித்தது கிடையாது. இந்த மாநாட்டில் வைத்த கோரிக்கை, சேலத்தில் சிறை தியாகிகள் நினைவாக விரைவில் ஓர் மணிமண்டபம் அமைக்கப்படும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், திமுக கூட்டணி தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. மோசமா, மிக மிக மோசமா கொச்சைப்படுத்துறாங்க. கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை, விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் கட்சி தயங்கியதில்லை என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயல்வதாக சாடினார். நான் கேட்க விரும்புவது, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா? நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவனை விட நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா? பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும், எப்படியாவது கூட்டணியில விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை சதி செஞ்சாலும், எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும், எப்படிப்பட்ட போலி செய்திகள் எல்லாம் பரப்புனாலும், இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களன்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறது போல புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவினர், கம்யூனிஸ்டுகள், நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது. இந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி. ராஜா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கெடு விதித்தது அரசியல் அமைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்காமல் இருந்த நிலையில் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. அப்போது மாநில அரசுகள் நிறைவேற்றும் மசோதாக்கள் குறித்து ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143(1) கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளை எழுப்பினார். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி P.R. கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தற்பொழுது புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆளுநர் அலுவலகம் ஒன்றும் அஞ்சல் அலுவலகம் கிடையாது என்றும் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர்களுக்கு சிறப்பு அதிகாரங்கள் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் கொண்டுவரும் மசோதாக்கள் தேசிய நலனை கருத்தில் கொண்டுள்ளதா, கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றுகிறதா என ஆளுநரே பரிசீலிப்பதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஆளுநர்களின் அதிகாரத்தை ரப்பர் ஸ்டாம்ப் பதவியாக்கிவிடும் என கூறியுள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவது அரசமைப்பை விட நீதித்துறை அதிக அதிகாரம் கொண்ட நிலையை உருவாக்கும் என்றும், மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் அளிப்பது ஆளுநர்களின் அதிகாரத்தில் தலையிடுவதாக இருக்கும் எனவும் மத்திய அரசின் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர்களை வெளிநாட்டினர் போன்றோ அல்லது வேற்று கிரகவாசிகள் போன்றோ கருதுவதை ஏற்க முடியாது எனவும் மத்திய அரசு திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. மசோதா விவகாரத்தை அரசியல் ரீதியாகவும் அரசமைப்பு முறையிலும் தீர்க்க வேண்டுமே தவிர நீதிமன்ற தலையீட்டை கொண்டு தீர்க்கக்கூடாது என்றும், மசோதா விவகாரத்தில் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிப்பது அரசமைப்பை குழப்பத்திற்கு இட்டுச் செல்லும் என்றும் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் வரும் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது.
பரபரப்பான சூழ்நிலையில் புதுச்சேரி அருகே பட்டானூரில் ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அன்புமணி மீது ராமதாஸ் நடவடிக்கை எடுப்பாரா என்பது இன்று தெரியவரும் என்பதால் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. அன்புமணியின் தலைவர் பதவி பறிப்பு, அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கம், அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை போட்டுடைத்தது என ராமதாஸ் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதற்கு பதிலடி கொடுத்த அன்புமணி தற்பொழுது 100 நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். பாமகவை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இருவரும் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் கட்சி பொதுக்குழுவின் ஆதரவை பெற்று கட்சியை வழிநடத்த ராமதாஸ் முடிவு செய்து ஆகஸ்ட் 17ஆம் தேதியான இன்று பொதுக்குழு கூடும் என அறிவித்திருந்தார். ஆனால் அன்புமணியோ முந்திக்கொண்டு கடந்த 9ஆம் தேதியே மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில் பொதுக்குழுவை கூட்டினார். கூட்டத்தில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை தலைவராக அன்புமணியும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் நீடிப்பார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்புமணியின் பொதுக்குழு கூட்டம் குறித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என கூறிய ராமதாஸ் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமக மகளிர் மாநாட்டை நடத்தினார். அதில் தனது மகள் காந்திமதியை மேடையேற்றி கட்சிக்காரர்களுக்கு அவரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய ராமதாஸ் கூட்டணியை தான் அமைப்பேன் என்று உறுதியாக கூறினார். மேலும் அன்புமணி குறித்து தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என்றும் தன்னைத்தானே தலைவர் என்று அறிவித்தது செல்லாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இத்தனை பரபரப்புக்கு மத்தியில் தைலாபுரம் தோட்டத்திற்கு நேற்று முன்தினம் குடும்பத்துடன் சென்ற அன்புமணி தந்தை ராமதாசுடன் இணைந்து தாய் சரஸ்வதியின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். இது பாமகவினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்த சூழலில் அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டதாக கூறுவது பொய் என ராமதாஸ் கூறிவிட்டார். எப்படியும் குறைந்தது 4000 பேர், குறைந்தது செயல் தலைவர் பொறுத்து நல்ல ஏற்றுக்காம அவரே தலைவர் சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு. அதனால அதை பற்றி நான் இப்பொழுது ஏதும் சொல்ல விரும்பவில்லை. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது பொதுக்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் சில விஷயங்கள் தவறாக பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய ராமதாஸ் திட்டமிட்டபடி இன்று பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று கூறினார். தனது தனிச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளதாகவும் இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறினார். எனக்காக பணி செய்பவர்களை மிரட்டி எனது வேலைகளை எல்லாம் எனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று அவருக்கு கொலை மிரட்டல், அவருடைய குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் வந்தது. இந்நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரி அருகே பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க ராமதாசுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் குழு அமைத்திருந்த நிலையில் இன்றைய கூட்டத்தில் அன்புமணியை கட்சியில் இருந்து நீக்கவோ அல்லது சஸ்பெண்ட் செய்யவோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது தமிழக அரசியலில் புயலை கிளப்பக்கூடும் என்பது அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதே பட்டானூரில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில்தான் இளைஞரணி தலைவராக தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு மேடையிலேயே மைக்கை தூக்கி போட்டு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த சம்பவத்திற்கு பிறகுதான் பாமக 2ஆக பிளவுபட்டது. கட்சி பிளவுபட்ட இடத்தில் இருந்தே ராமதாஸ் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்பதுதான் பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
வீட்டுக்கடன்களுக்கான உச்சபட்ச வட்டி விகிதத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியுள்ளதால் புதிதாக கடன் பெறுபவர்களின் இஎம்ஐ அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறைந்தபட்ச வட்டி விகிதம் 7.5% தொடர்ந்தாலும் உச்சபட்ச வட்டி விகிதம் 8.45%இலிருந்து 8.7% எஸ்பிஐ உயர்த்தியுள்ளது. இந்த புதிய வட்டி விகிதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இதனால் சிபில் ஸ்கோர் குறைவாக உள்ள வாடிக்கையாளர்கள் கடன் பெறும்போது அவர்களுக்கான இஎம்ஐ அதிகரிப்பதால் திரும்ப செலுத்தும் தொகையும் கணிசமாக உயரும் சூழல் உருவாகியுள்ளது. உதாரணமாக 20 ஆண்டுகளுக்கு 30 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றவர் 8.45% வட்டி விகிதத்தின்படி மாதம் 25,830 ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டியிருந்தது. இதனால் அவர் மொத்தமாக 61,99,000 ரூபாயை வட்டியோடு திரும்ப செலுத்தியிருப்பார். ஆனால் தற்போது அதே அளவிலான கடனை 8.7% வட்டி விகிதத்தில் பெறும்போது மாதம் 26,278 ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டி வரும். இதன் மூலம் மொத்தம் 63,06,000 ரூபாய் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இணையவழி உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி உணவு டெலிவரி பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை மீண்டும் 2 ரூபாய் உயர்த்தியுள்ளது. பயன்பாட்டு கட்டணம் 12 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 14 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பரிவர்த்தனைகளின் அளவு அதிகரித்ததே இந்த கட்டண உயர்வுக்கு காரணம் என்று ஸ்விக்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2025-2026 நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஸ்விக்கி நிறுவனத்தின் நிகர இழப்பு 1,197 கோடியாக அதிகரித்த நிலையில் பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு 2 ரூபாயாக இருந்த பிளாட்ஃபார்ம் கட்டணம் தற்போது 14 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2 ஆண்டுகளில் பிளாட்ஃபார்ம் கட்டணம் 600% அதிகரித்திருக்கிறது. தேவை அதிகமாக இருக்கும் போது லாபத்தை அதிகமாக்கிக் கொள்ளும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், வட கடலோர பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் சரணகோஷத்துடன் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் முதல் 5 நாட்கள் நடை திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இந்த நாட்களில் வழக்கமான பூஜைகளுடன் படிப்பூஜை, உதயாஸ்தமன பூஜைகள் நடைபெறும் என்றும் 5 நாட்களும் நெய் அபிஷேகம் செய்யப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆவணி 1ஆம் தேதியை, அதாவது மலையாள மாதமான சிங்கம் மாதத்தின் முதல் நாளை மலையாள வருட பிறப்பாக கொண்டாடுவதால் நேற்று மாலையே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் செப்டம்பர் 3ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட உள்ளது. பாரதமும் சனாதனமும் ஒன்று, அதை பிரிக்கவும் அழிக்கவும் முடியாது என்று ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். சென்னை அடையாற்றில் விஸ்வமொழி ஞானேஸ்வர மகாராஜாவின் 750வது ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய ஆளுநர் RN ரவி சனாதனம் ஆற்றல் மிகுந்தது என்றும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நோய்களே இல்லாததற்கு சனாதன தர்மமே காரணம் என்றும் கூறினார். Bharat is a living energy. Bharat is a living energy of Sanatana Dharma. Identity and existence of Bharat depends on its commitment to Sanatana Dharma. வேதங்கள் தான் பாரத தேசத்தை உருவாக்கியது என்று கூறிய ஆளுநர் RN ரவி சமஸ்கிருதம் தான் நாடு முழுவதும் பரவி இருந்ததாகவும் தெரிவித்தார். திமுகவின் பாவ மூட்டையை விசிக தலைவர் திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மக்கள் மத்தியில் பேசினார். அப்போது விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவுக்கு வரிந்து கட்டி பேசி வருவதாக விமர்சித்தார். திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன். மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்தணும்னு சொன்னால் மாநாடு நடத்தினார்.
அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாற்றிட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில் பேரை மாற்றி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தது அதிமுக தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் ராணுவ வீரர்களின் 42 குண்டுகள் முடங்க அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை செய்த பின் தகனம் செய்யப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் இருந்து பெசநகர் மின்மயானத்திற்கு இல கணேசனின் உடல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அங்கு அவரது குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்தனர். அதன் பிறகு இல கணேசன் உடலில் போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி அவரின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் 42 குண்டுகள் முடங்க முப்படை வீரர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து இல கணேசன் உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ரகுபதி ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இறுதிச் சடங்கு நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகாலாந்து முதலமைச்சர் நெய்பியூ ரேயோவும் அஞ்சலி செலுத்தினார். தூய்மை பணியாளர்களை பாராட்டி பேரணி நடத்துவதாக அரசு நடத்திய கூலியும் ரஜினியின் கூலியும் காலி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை சின்னப்போரூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் நலத்திட்டங்களை பாராட்டி மேயர் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் பேரணி சென்றதை கிண்டல் செய்தார். டைரக்ஷன் யார் தெரியுமில்ல? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் பிளாப் ஆயிடுச்சு. எப்படி அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி 2 கூலியும் போச்சு. இதேபோல் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் மாயத்தோற்றம் உருவாக்கப்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். இன்னொரு குரூப் அவங்க இப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு குரூப், அவங்க போய் முதல்வருக்கு நன்றி சொல்ற மாதிரியும் அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் ஒண்ணு மாயை உருவாக்கி இருக்காங்க. ஆனா உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அவங்க கேட்ட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. திமுக ஆட்சியில் நிறைகளும் பல்வேறு குறைகளும் இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். சாதிதான் தம்முடைய முதல் எதிரி என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற கமல்ஹாசன் திருமாவளவனுக்கு 1 கிலோ எடையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி சங்கிலியை அணிவித்தார். முன்னதாக மேடைக்கு வந்ததும் பாடல் ஒன்றை பாடி அனைவரையும் கவர்ந்தார். சங்கரனோ அயனோ எவரொருவரும் இல்லாத ஊர், பொன்மேத ஊர், நம்மக மொழியே பகலவனாய் ஒளிவு விழும் ஊர். பின்னர் மேடையில் பேசிய கமல்ஹாசன் சாதிய தடை நீக்கப்பட்டால்தான் அனைவரும் ஒரு தேச மக்களாக முடியும் என்றார். ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு. தேர்ந்தெடுத்துட்டேங்க, சாதிதான் என் முதல் எதிரி. தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி பெற்றது சிலருக்கு அதிர்ச்சியாக உள்ளதாகவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். மாமல்லபுரம் அருகே நடந்த காற்றாடி திருவிழாவில் விதவிதமான காற்றாடிகள் கண்களுக்கு விருந்து படைத்தன. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் சர்வதேச காற்றாடி திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் நேற்று நடந்த 3வது நாள் காற்றாடி திருவிழாவில் தொழில்முறை வீரர்களின் பட்டங்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. இதில் இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காற்றாடி வல்லுநர்கள் பங்கேற்று தங்களது காற்றாடிகளை வானில் பறக்கவிட்டு காட்சிப்படுத்தினர். சுறாமீன்கள், மான், கடல் குதிரை, காளை மாடு, சேவல், டாம் அண்ட் ஜெர்ரி உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட பட்டங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன.
வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச அனுமதியும் அதற்கு மேற்பட்டோருக்கு 250 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் போட்டியின் போது வீரர்களுக்கு ஏற்படும் கடுமையான காயத்திற்கு பிசிசிஐ புதிய விதியை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போட்டியின் போது வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு போட்டியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டால் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை களமிறக்கலாம் எனும் வகையில் புதிய விதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இங்கிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிகளின் போது உடைந்த காலுடன் ரிஷப் பந்தும் உடைந்த கையுடன் கிறிஸ் வோக்ஸும் பேட்டிங் செய்தனர். இந்த நிலையில் புதிய விதி அறிமுகப்படுத்துவதன் அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளூர் விளையாட்டுப் போட்டியில் கடுமையான காயம் ஏற்படும் பட்சத்தில் மாற்று விதியை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வர்த்தக பாதிப்புகளை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதற்காக முதலமைச்சருக்கு ஏற்றுமதியாளர்கள் சங்கங்கள் நன்றி தெரிவித்துள்ளன. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார். மேலும் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதை சுட்டிக்காட்டி வரியை மேலும் 25% உயர்த்தினார். இதன் மூலம் இந்தியா மீது விதிக்கப்பட்ட மொத்த வரியானது 50% உயர்ந்துள்ளது. இதனால் திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு துறை உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட $52.1 பில்லியன் மதிப்பிலான பொருட்களில் 31 விழுக்காடு அளவிற்கு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 2024-2025 நிதியாண்டில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 28 விழுக்காடு பங்களித்தது என்றும், அமெரிக்காவின் இறக்குமதி வரி அதிகரிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையில் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நெருக்கடியை தணிக்க ஏற்றுமதி போட்டித்தன்மைக்கு நீண்ட காலமாக தடையாக இருக்கும் கட்டமைப்பு சிக்கல்களை தீர்ப்பது அவசியம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மனிதனால் உருவாக்கப்பட்ட இழை மதிப்பு சங்கிலிக்கான ஜிஎஸ்டி விகிதங்களில் உள்ள முரண்பாடுகளை நீக்கி தலைகீழ் வரி கட்டமைப்பை சரி செய்து முழு சங்கிலியை 5 விழுக்காடு ஜிஎஸ்டி அடுக்குக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். அனைத்து வகையிலான பருத்திக்கும் இறக்குமதி வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தனது கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் இயந்திரங்கள், ஆட்டோமொபைல்ஸ், ரத்தின கற்கள் மற்றும் நகை, தோல், காலணிகள், கடல் பொருட்கள் மற்றும் ரசாயன துறைகளில் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் இதற்கு உடனடி நிவாரணம் வழங்கி பணப்புழக்கத்தை மேம்படுத்தவும், செலவு சுமைகளை குறைக்கவும் சுங்க வரிகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் சிறப்பு வட்டி மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதை தமிழக ஏற்றுமதியாளர்கள் வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளனர். பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் உள்ளவற்றை செயல்படுத்தினாலே ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் ஓரளவு நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆயத்த ஆடைகள், அடுத்தது பார்த்திங்கன்னாக்க தோல் பொருட்கள், சீ ஃபுட்டு, எலக்ட்ரானிக்ஸு, இது இன்ஜினியரிங் குட்ஸு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போகுதுங்க. ஆட்டோமொபைல்ஸ் போகுது. இத்தனை பொருட்களும் லேபர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரியிலேருந்து போகுது. அவ்வளோ வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய துறையிலேருந்து இந்த பொருட்கள்லாம் போகுது. இது அத்தனையும் பாதித்ததுன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்கும். தமிழ்நாடு பெரிய நெருக்கடியை சந்திக்க போகுது. காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசு உடனடியாக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது திருப்பூர் ஏற்றுமதியாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிரேசில் பிரிக்ஸ் அங்கத்தினராக உள்ள பிரேசில் கவர்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி 50% வரி விதித்துள்ளார்கள் அமெரிக்க அரசாங்கம். ஆனால் பிரேசில் கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளருக்கு $6.4 பில்லியன் நிதி உதவி செய்திருக்கின்றது இந்த இக்கட்டான சூழலிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு. அதே போல ஏதாவது ஒரு பொருளாதார வசதிகள் செய்து கொடுத்தால் கண்டிப்பாக இந்த இக்கட்டான சூழலிலிருந்து ஏற்றுமதியாளர்கள் தப்பிப்பார்கள். பருத்தி இறக்குமதிக்கான வரி, செயற்கை இழைகளுக்கு வரி போன்றவற்றை மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மறுசுழற்சி பஞ்சாலைகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யா உடனான வர்த்தக உறவால் இந்தியா மீது கூடுதல் வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்மையில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் வரும் நாட்களில் வரி விதிப்பு குறித்து இந்தியா, அமெரிக்கா கூட்டு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம்.
வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விஜயகாந்தின் கனவு திட்டம் என குறிப்பிட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அதனை நிறைவேற்றியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். கரூர் பகுதி மக்களை சந்தித்த பிரேமலதா அங்குள்ள மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். திறந்த வேனில் நின்று உரையாற்றிய அவர் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். கேப்டனின் கனவு திட்டம் பொன்னான திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு தேமுதிக சார்பாக நம்மளுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவிக்கிறோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் 3 மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆழியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வால்பாறை, காடம்பாறை, அப்பர் ஆழியார், சக்தி எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 120 அடி உயரம் கொண்ட அணை தற்போது 119.10 அடியை எட்டியுள்ள நிலையில் உபரிநீர் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் குறித்த சிறப்பு கண்காட்சி உதகையில் தொடங்கியுள்ளது. தோடர், கோதர், இருளர், குறும்பர் உள்ளிட்ட 6 வகையான பழங்குடியினர் குறித்த கண்காட்சியை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பழங்குடியின மக்களின் கைவினைப் பொருட்கள், மண்பானை, சிலைகள், பெட்ட குறும்பர்கள் சேகரித்த தேன் வகைகள், ஓவியங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. மேலும் பழங்குடியின மக்கள் சேகரித்த சிறு வனப்பொருட்கள், அரிய வகை புகைப்படங்கள் ஆகியவை தனித்தனியாக அரங்குகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சின்ன நெற்குணம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த காரை மயிலம் காவல் நிலைய காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது அதில் 3 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தி வந்த மதுரையைச் சேர்ந்த மதன்ராஜ், விஜயகுமார், சென்னையைச் சேர்ந்த விக்ரம் ஆகியோரை கைது செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் பாட்டியும் 4 வயது பெண் குழந்தையும் உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த மருதராஜ் தனது மனைவி புஷ்பா, பேத்தி சஷ்டியா தேவியுடன் இருசக்கர வாகனத்தில் மாலப்பட்டியில் உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது அதிவேகமாக வந்த கார் ஒன்று இவர்களின் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் புஷ்பா, சஷ்டியா தேவி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த மருதராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கார் ஓட்டுநர் பாலமுருகனை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பூவளப்பருத்தி கிராமத்தில் காட்டுப்பன்றை தாக்கி 16 வயது சிறுமி பலத்த காயமடைந்தார். தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வரும் அண்ணாமலை என்பவரின் 16 வயது மகள் தமிழ்ச்செல்வி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அவரை காட்டுப்பன்றி தாக்கிய நிலையில் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அதனை விரட்டிவிட்டு சிறுமியை காப்பாற்றினர். பின்னர் அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஓடி வந்த ரயிலை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் கீழே இறங்கி வந்து ரயில்வே கேட்டை மூடச் சொன்ன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்ட மதுரை பயணிகள் ரயில் வாலாந்தரவை ரயில்வே கேட் அருகே வந்தபோது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்துள்ளது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ரயிலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சென்று கேட்டை மூடும்படி கேட் கீப்பரை அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் கேட் மூடப்பட்டதை தொடர்ந்து ரயில் இயக்கப்பட்டது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற மின்சார ரயிலில் பயணித்த ஆண் ஒருவர் 3 வயதுள்ள ஆண் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற ரயில் சானிட்டோரியம் ரயில் நிலையம் வந்தடைந்தது. அப்போது அதில் இருந்த ஆண் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சென்றுள்ளார். பரங்கிமலை ரயில்வே காவலர்கள் அந்த குழந்தையை மீட்டு ஆலந்தூர் சைல்டு ஹெல்ப் லைன் வசம் ஒப்படைத்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்துகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக முட்டம் மற்றும் கடியாப்பட்டினம் மீனவர்கள் நடுக்கடலில் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடியாப்பட்டினம் மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதியில் முட்டம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் வலை விரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினரும் நடுக்கடலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. இதில் முட்டம் பகுதியைச் சேர்ந்த வினோ, ராஜன், புல்வெட்டி உட்பட 3 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த மீனவர்கள் நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து குளச்சல் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை
மாவட்டம் கீழையூரை சேர்ந்த 80 வயது முதியவர் தான் படித்த அரசு பள்ளிக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். இந்த பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்த பொன் கோவிந்தராஜ் தற்போது சிங்கப்பூரில் தொழில் செய்து வருகிறார். பள்ளியின் இட நெருக்கடியை அறிந்து 30,000 சதுர அடி நிலத்தை தானமாக வழங்கியதோடு உரிய ஆவணங்களை வட்டார கல்வி வளர்ச்சிக் குழு அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் வழங்கியுள்ளார். கல்வி உலகறிய கிடைக்காத பொருள், மதிப்பில்லாத பொருள். கல்வி அவசியம் முக்கியம். கல்வி மேலும் மேலும் நல்லா வளரணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தக்காளி ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஹோசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் குந்துக்கோட்டை அருகே மேலகிரி பகுதியில் தக்காளிகளை ஏற்றி வந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் சாலையில் தக்காளிகள் குவிந்தன. இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 13 குழந்தைகள் உட்பட 350க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. நிலச்சரிவால் பல குடியிருப்புகள் சேதமடைந்தன. இந்நிலையில் இதுவரை மீட்கப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பலர் மாயமாகி இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவின் ரியாசான் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் இடிபாடுகளில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 130 பேர் காயமடைந்த நிலையில் 29 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி இரவு முழுவதும் தொடர்ந்த நிலையில் மேலும் 2 உடல்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகர் பகுதியில் பண்ணை வீடு ஒன்றில் மதுவிருந்து நடத்தி வெளிநாட்டினர் பலர் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்ட வெளிநாட்டினரின் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பண்ணை வீட்டில் குதூகலமாக கூடி மதுவிருந்தில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்களில் பலரிடம் முறையான பாஸ்போர்ட் விசா இல்லை என்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இமிகிரேஷன் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் எப்படி இவர்கள் நாட்டிற்குள் ஊடுருவினர்? இதன் பின்னணியில் போலி விசா பாஸ்போர்ட் மாஃபியா கும்பலின் தொடர்பு உள்ளதா? அனுமதி வாங்காமல் வெளிநாட்டினரை கூட்டி பண்ணை வீட்டில் மது விருந்து நடத்தியது ஏன்? ஹைதராபாத் புறநகர் பகுதியில் உள்ள மொய்னாபாத்தில் தான் அந்த பண்ணை வீடு அமைந்துள்ளது. அந்த பண்ணை வீட்டில் வெளிநாட்டினர் பலர் ஒன்று கூடி ஏதோ ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக மொய்னாபாத் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் பண்ணை வீட்டை சுற்றி வளைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அங்கு உகாண்டா, நைஜீரியா, லைபீரியா, போட்ஸ்வானா, கென்யா, கேமரூன், மொசாம்பிக், ஜிம்பாப்வே, கானா, மலாவி போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான வெளிநாட்டினர் கூடியிருந்தனர். அவர்களை பட்டியலிட்ட போலீசார் 14 ஆண்கள் 37 பெண்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினர். மேலும் அங்கிருந்து சுமார் 100 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் மது விருந்தில் ஈடுபட்டதும் ஏதோ தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய வந்தது. அவர்களை அப்படியே காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போலீசார் உடனடியாக இமிகிரேஷன் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த இமிகிரேஷன் அதிகாரிகள் அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அவர்களில் 6 பெண்கள் 9 ஆண்கள் ஆகியோரிடம் மட்டும் முறையான பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட ஆவணங்கள் இருப்பது தெரிய வந்தது. எனவே அவர்களை விடுவித்த அதிகாரிகள் மற்றவர்களை தடுப்பு காவல் மையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பண்ணை வீட்டின் உரிமையாளர் மது விருந்திற்கோ அல்லது வெளிநாட்டினருக்கான ஆலோசனை கூட்டத்திற்கோ போலீசாரிடம் எவ்வித அனுமதியும் வாங்கவில்லை என தெரிய வந்துள்ளது. அவரிடமும் விசாரணை நடத்தி போலீசார் தகவல்களை பெற திட்டமிட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக இத்தனை வெளிநாட்டினர் எதற்காக இப்பகுதியில் கூடினர்? அவர்கள் என்ன ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர்? அவர்களில் பலர் முறையான ஆவணங்கள் இன்றி எப்படி நாட்டிற்குள் ஊடுருவினர் என்பது குறித்து அறிந்து கொள்ள போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஹைதராபாத் புறநகர் பகுதியில் வெளிநாட்டினர் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம்.
தேனி மாவட்டம் சின்னமனூரில் சாலை மற்றும் வணிக வளாகங்களில் கூட்டமாக சுற்றித் திரியும் குரங்குகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சின்னமனூர் பேருந்து நிலையம், தேரடி, ரவுண்டானா, காந்தி சிலை, அக்ரஹாரம் என நகரின் முக்கிய வீதிகளில் கூட்டமாக குரங்குகள் உலா வருகின்றன. இந்த குரங்குகள் அங்குள்ள உணவகங்கள், பழக்கடைகள், வணிக வளாகங்கள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளுக்கும் செல்வதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் குரங்குகள் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே இரவு நேரத்தில் வரும் ஒற்றை யானையால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். வடகாடு ஊராட்சி கண்ணூரில் ஒற்றை யானை நடுரோட்டில் சுமார் அரை மணி நேரமாக நின்றுள்ளது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்த வனத்துறையினர் யானையை வெடிவைத்து காட்டுக்குள் விரட்டினர். புதுச்சேரியில் சுற்றுலாவுக்கு வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் 3 பேர் கடற்கரையில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர். பெங்களூருவில் செயல்படும் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த 12 பேர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் வீராம்பட்டினம் கடற்கரையில் குளித்தபோது சிலர் ராட்சத அலையில் சிக்கி உள்ளனர். இதில் 2 பேர் மீட்கப்பட்ட நிலையில் பவன், மேகா, பிரிஞ்சுவால் ஆகிய 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து அரியங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா காவடி எடுத்து வழிபாடு நடத்தினார். ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சர் ரோஜா ஒவ்வொரு ஆடிக்கிருத்திகையின் போதும் காவடி எடுத்து வந்து முருகனை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் விரதமிருந்து காவடி எடுத்து வந்த அவர் முருகனை தரிசனம் செய்தார். மேலும் 2 கிலோ எடை கொண்ட வெள்ளி வேலை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் உட்கட்சி பூசலால் மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் உள்ள திமுக அலுவலகத்தில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தலைமையில் மாவட்ட கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஒப்பந்த பணிகளை திமுக நிர்வாகிகளுக்கு கொடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டி கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு இரத்த காயம் ஏற்படும் அளவுக்கு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கோவையில் நடைபெற்ற ஒயிலாட்ட அரங்கேற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நடனமாடி ஊக்கப்படுத்தினார். கோவை நல்லூர் வயல் மற்றும் ஆலந்துறை புதூர் பகுதியில் சங்கமம் கலைக்குழுவின் 105வது அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட SP வேலுமணி கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடி அசத்தினார். திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை கன்னத்தில் அறைந்த செவிலியரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் 2வது மாடியில் காசநோய் பிரிவுக்கான அறையை சுத்தம் செய்யாமல் இருந்ததாக தூய்மை பணியாளர் மாலாவை செவிலியர் மீரா தாக்கியதாக கூறப்படுகிறது. செவிலியர் மீரா மீது நடவடிக்கை எடுக்க கோரி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் நடைபெறும் தாவேக மாநாட்டு திடலில் 25 கிலோ எடையுள்ள ட்ரோன் பறக்கவிட்டு சோதித்து பார்க்கப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் மருந்து பொருட்களை கொண்டு செல்லும் வகையில் ட்ரோன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தண்ணீர் பாட்டில்கள், சிகிச்சைக்கு தேவையான ரத்தம் கொண்டு செல்லவும் பயன்படும் என தெரிவித்துள்ளனர். இதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நிறைய வேக்சின், வேறு ஏதாவது பிளட் சப்ளைஸ் ஏதாவது தேவைப்பட்டாலுமே நம்ம இங்கிருந்து உடனே அனுப்பி அவங்க உயிரை காப்பாற்றலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே நள்ளிரவில் நிர்வாண பூஜை நடத்தியதை தட்டி கேட்டவர் மீது அம்மிக்கல்லை போட்ட சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊசிக்கல்மேடு பகுதியைச் சேர்ந்த பரசுராமன் என்பவர் கடந்த வியாழக்கிழமை அன்று வீட்டில் நிர்வாண பூஜை செய்துள்ளார். இதனை அருகே உள்ள வீட்டில் வசிக்கும் குமரன் என்பவர் தட்டி கேட்டதால் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பரசுராமனும் அவரது சகோதரர் சாந்தகுமாரும் குமரன் வீட்டிற்கு சென்று அவரது தலையில் அம்மிக்கல்லை போட்டுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த குமரன் ஓசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரசுராமனும் சாந்தகுமாரும் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெறும் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு வீரர்களுடன் விளையாடி மகிழ்ந்தார். மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியனின் நினைவாக இந்த ஹாக்கி போட்டி நடத்தப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 35க்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதன் இறுதிப் போட்டி வரும் 17ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது.
தென்காசி மாவட்டம் வாவா நகரத்தில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த யானைகள் வாழை, தென்னை மரங்களை வேரோடு சாய்த்து சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சென்னாய்பொத்தை, செவகாடு பகுதிகளில் சலீம், ஷரீப் என்பவர்களின் விவசாய தோப்புகளுக்குள் யானைகள் புகுந்தன. அவை 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை முறித்து எரிந்ததுடன் அறுவடைக்கு தயாராக இருந்த 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வேரோடு பிடுங்கி வீசின. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில் காவலாளிகளை அனுப்பிவிட்டோம்னா அவங்களுக்கு கரடிகளால் தொல்லை இருக்குது, அதுக்கப்புறம் சிறுத்தைகளால் தொல்லை இருக்குது. எந்த ஒரு நடவடிக்கையும் வனத்துறை எடுக்கலை. நம்ம தனி மாவட்டமாக பிரிஞ்ச இப்போ இருக்கிற டிஓ போட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகளும் 2,75,000 ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. துணிக்கடை நடத்தி வரும் மோகன்ராஜ் என்பவர் கடந்த வியாழக்கிழமை அன்று குடும்பத்துடன் கோத்தகிரி சென்றுள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் பீரோவில் இருந்த பணம், நகைகள் மற்றும் 2 மடிக்கணினிகளை திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சூடியூர் கிராம வயல்வெளியில் கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கடைசி மகாவீரர் தீர்த்தங்கரர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 4 அடி உயரம், 2.5 அடி அகலம் கொண்ட அந்த சிலை சமண தீர்த்தங்கரர் என்பது தொல்லியல் ஆர்வலர்களின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தியான நிலையில் அர்த்த பரியங்க ஆசனத்தில் யோக முத்திரையுடன் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலையின் பின்புறம் முக்காலத்தையும் உணர்த்தும் ஒளி வீசும் பிரபா வளையம், தலையின் மேல்புறத்தில் முக்குடை, பின்புலத்தில் குங்கிலிய மரத்துடன் சிலை உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே முத்துகுடா கிராமத்தில் உள்ள ஈச்சமரத்து காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. தஞ்சை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடியிலிருந்து வந்திருந்த மாட்டுவண்டிகள் போட்டியில் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஏராளமான குழந்தைகள் ராதை கிருஷ்ணன் வேடமிட்டு கோலாட்டம், கும்மியாட்டத்துடன் பேரணியாக சென்றனர். ஜிஆர்டி சர்க்கிள் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட ஸ்ரீகிருஷ்ண சிலை முன்பு சிறப்பு ஆராதனை, பஜனை மற்றும் நடனம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பெற்றோருடன் குழந்தைகள் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, பாகலூர் சாலை, நேதாஜி சாலை என முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். தாயகம் வந்து சேர்ந்த விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா கடந்த மாதம் 15ஆம் தேதி பூமி திரும்பினார். இந்நிலையில் இன்று அதிகாலை இந்தியாவுக்கு வந்த அவருக்கு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். நாமக்கல் அருகே பட்டப்பகலில் பைக் வீலிங் செய்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களின் வீடியோ வெளியாகி உள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை தூண்டி ஆசையை நிறைவேற்றிக் கொண்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கோவில் திருவிழாவிற்கு குடும்பத்தோடு சென்ற கிராம மக்களை அச்சுறுத்தும் விதமாக ஈரோட்டில் பைக் வீலிங் செய்த இளைஞர்களின் அட்டகாச வீடியோ காட்சிகள்தான் இது. ஆபத்தான முறையில் சாகசங்கள் செய்து மக்களை அச்சுறுத்திய இளைஞர்களுக்கு லத்தி சொல்யூஷன் கிடைக்குமா? நாமக்கல் மாவட்டம் வளையபட்டியை அடுத்துள்ள அரூர்மேடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் விடுமுறையில் 2 வீலரை எடுத்துக்கொண்டு ஒய்யாரமாக என்று புறப்பட்டுள்ளனர். வளையபட்டி காட்டுப்புத்தூர் சாலையில் கோவில் திருவிழாவிற்கு கிராம மக்கள் கூட்டமாக பயபக்தியுடன் கிளம்பிச் செல்ல அவர்களுக்கு நடுவே பைக்கை அசுர வேகத்தில் ஓட்டி அச்சுறுத்தும் செயலில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் நல்ல வியூ பாயிண்டாக பார்த்து அதில் ஒருவரை நிற்க வைத்து வீடியோ எடுக்கச் சொல்லி திடீரென்று வீலிங் செய்து அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். பைக்கில் மட்டும்தான் சாகசம் செய்ய முடியுமா? ஸ்கூட்டரிலும் நான் சாகசம் செய்வேன் என ஸ்கூட்டரில் வீலிங் செய்ய முயன்றார் ஒருவர். ஆனால் ஸ்கூட்டர் தடுக்கி விழுந்தால் ரத்தம்
ஆர்டிஷியன் ஊற்று போல் பீச்சிட்டு அடிக்கும் என்பதை உணர்ந்தவர் அனுமார் போல ஒற்றை காலை சீட்டில் வைத்தும் மற்றொரு காலை வானை நோக்கி தந்தி கம்பம் போல நீட்டியும் சேட்டை செய்துள்ளார். இதனால் அவ்வழியாக சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். போதும் போதும் என ஆட்டம் காட்டியவர்கள் பொழுது சாய்ந்ததும் காணாமல் போயினர். இந்த வீடியோ உள்ளூர் வாட்ஸ்அப்பில் பரவி வரும் நிலையில் மக்களை அச்சுறுத்திய வீலிங் பாய்ஸுக்கு போலீசார் லத்தி சொல்யூஷன் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வீலிற்கு பெண்டெடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா? நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவனை விட நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிரையாவது ஒரு இடத்துல நாங்க மிஞ்சி தியாகம் பண்ணிருக்கணும், உன்னால் நிரூபிக்க முடியுமா? திரு திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்து கொண்டு இருக்கின்றது மக்களிடத்திலே. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலையிலாக மாறிவிடும். ஒருபுறம் தத்துவம் சார்ந்த போராட்டத்தை, கோட்பாட்டு யுத்தத்தை சனாதனத்திற்கு எதிராக நாம் நடத்தியாக வேண்டிய தேவை உள்ளது. முரண்படுவதும் உடன்படுவதும் சேர்ந்ததுதான் இந்த கூட்டணியே தவிர அனைத்தையும் ஆதரிப்பது, அனைத்துக்கும் உடன்பட்டு போவது என்பது அல்ல இந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். கொள்கை முரண்கள் ஒருபோதும் கொள்கைக்கு எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. திரும்ப மாற்றிக்கொள்ளணும் தன் பாணியை. அவர் எல்லாரும் நாங்கள்லாம் பாராட்டக்கூடியவராக இருக்கணும். அவருடைய அந்த தலைமை பண்பை ஆட்டி அசைத்து விட்டதோ என்று நினைக்கிறேன். என்ன கொள்கை சரிவு. அம்மாவுக்கு பிறந்த நாள், என்னுடைய தொழிலாளருக்கு பிறந்த நாள், அதற்காக அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க. வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற எந்த பேச்சு கிடையாது. வணக்கம், வணக்கத்தை வரவேற்றது. இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்றது. அவங்க கேட்கறது எங்களுக்கு முதல்ல வேலையை உறுதி பண்ணுங்க, எங்களுக்கு சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு தான் கேட்கிறாங்க. அதுக்கு இன்னும் தமிழக அரசு பதில சொல்லல. டைரக்ஷன் யார் தெரியுமில்ல? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எப்படி அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி, ரெண்டு கூலியும் போச்சு.